ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு காரசாரமான தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்றாப்புல கார சட்னி தாங்க. இந்த சட்னி ஒரு தாட்டி செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த சட்னி நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த சைஸ் அளவுக்கு நான் வெட்டி எடுத்துருக்குறேன். இது ஒரு 4லேருந்து 5 பேர் அளவுக்கு தாராளமாக இந்த சட்னி சாப்பிட்லாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கொஞ்சம் சின்ன சைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த சட்னியை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு துண்டை இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னி சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைகோஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகோஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. பத்தலைன்னா நீங்கள் அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்குறேங்க. தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாமே வதக்கி முடிச்சாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் பிளேட்டில் மாற்றி வச்சுருக்குறேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஆற வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, முட்டைகோசெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வதக்கிறப்பயே நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோங்க. அதனால் உப்பு தேவையில்லை. பத்திரெல்லாம் சேர்த்து அது வதக்கிக்கோங்க. இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ சட்னி ரெடியாச்சு. தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு சேர்த்து தாளித்து ஊற்றிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டாக நம்மளோட கார சட்னி ரெடி.